சரி ஓகே, ஆரம்பிக்கலாமா? சத்தமா. எல்லாம் பசியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதான் சவுண்டு கம்மியா இருக்கு. ஓகே, இப்போ என் கையில் என்ன இருக்கு சொல்லுங்க. என் கையில் என்ன இருக்கு? இப்போ சொல்லுங்க, என் கையில் என்ன இருக்கு? புரியல, சரியா கேட்கல, இன்னும் சத்தமா. இது என்ன கலர்ல இருக்கு? 1 2 3. என்னவா மாறிடுச்சு? சத்தமே கேட்கல. எனக்கு இப்போ ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் வேணும், நல்லா எந்த வேர்ட்ஸாக இருந்தாலும் படிக்க முடியும், அட்லீஸ்ட் ஸ்பெல் பண்ணியாவது படிப்பேன் அப்படின்னு. சரி வா. ப்ரோ உங்கள் பேர்? கார்த்திக். கார்த்திக், இல்லைங்க உட்காருங்க, உட்காருங்க. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா, எது கொடுத்தாலும் படிக்க முடியும்னு? படிப்பேனே. கண்டிப்பாக படிப்பீங்க, ஸ்பெல் பண்ணியாவது படிப்பீங்க, கரெக்டா? இப்போ உங்கள் ரீடிங் கெப்பாசிட்டி நான் எடுக்க போகிறேன், நம்புறீங்களா? நம்பலை. இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன். சரி. இப்போ அப்படியே இப்படி வச்சுருந்தோம். 5லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸில் என்னங்க மைக். 5 4 3 2 1. அப்படியே ஸ்னாப் பண்ணுங்க. ஸ்னாப். இப்போ உங்கள்கிட்ட ரீடிங் கெப்பாசிட்டி போயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க, இதை ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணுங்க. உங்களால் ரீட் பண்ண முடியுதா? உங்களால் பண்ண முடியும்? என்னதுன்னு சத்தமா சொல்லுங்க. ஓகே, அடுத்தது இது பண்ணு, ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க. என்னது இன்னொரு சத்தமா? எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது திரும்பியும் ரீட் பண்ணுங்க. இன்னொரு சத்தமா ரீட் பண்ண முடியல. இப்போ ஓகே, இப்போ திரும்பியும் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து 1 to 5லேருந்து என்னங்க? 1 2 3 4 5. திரும்பி ஸ்னாப் பண்ணுங்க. இப்போ உங்கள் ரீடிங் பவர் வந்துருச்சு. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. மெயின்டெனன்ஸ். தெரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸா? நெக்ஸ்ட் லாஃபிங்லி. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 பேப்பர் இருக்கு, தெரியுதா? எத்தனை இருக்கு? சத்தமா. இப்போ ஓகே, ஒவ்வொன்றா எடுத்து வாயில வச்சுக்கலாம். ஓகே, அதிகமாக வந்துருச்சு. 3 பேப்பர் நீங்கள் எவ்வளோ பெருசுன்னு யாராவது சொன்னீங்களா?
சின்னதாக தானே இருந்தது. அப்போ எப்படி இவ்வளோ வந்துச்சு பேப்பர்? யாருக்கும் தெரியல. சொல்லுங்க, யாருக்கு தெரியுது? யாருக்கும் தெரியல. ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இது இந்த பேக் என்கிட்ட இருக்குது. இது எம்டி. ஓகே, இட்ஸ் எம்டி பேக். எனக்கு ஆடியன்ஸ்லேருந்து வாலண்டியராக ஒரு 2 மெம்பர்ஸ் வேணும். நானே சூஸ் பண்ணேன். சரி, 2 பேர் வந்துட்டீங்க, வாங்க. ஓகே, இது எம்டி தானே? பிடிச்சிக்கோங்க. எம்டி தானே? ஆமா. எம்டி தானே? ஆமா. ஓகே, இப்படி இப்போ ஓகே. என்கிட்ட வந்து ஒரு பிளாக் சில்க் இருக்கு. ஓகே, பிளாக் சில்க். இது எம்டின்னு பார்த்தீங்க. ஓகே, இப்போ இதை உள்ளே போடுறேன். எடுங்க. உள்ளதான் இருக்கு. உள்ளே போடுங்க. இப்போ நீங்கள் எடுங்க. கை எம்டி. எங்கே போச்சுன்னு தெரியலையா? அவர் எடுக்க சொல்லுவோம். எடுங்க. அவர் எடுக்கும்போது வருது, நீங்கள் எடுக்கும்போது வரல. நல்லா தேடி பார்த்தீங்களா? இன்னொரு தடவை போடுங்க. எடுங்க. என் சில்க் எங்கே போச்சு? இப்போ நீங்கள் எடுங்க. நீங்கள் எடுத்து வரல. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க. தேங்க்யூ. அவ்வளோ. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நான் விஜய் சாரை கூப்பிட்றேன். சார் ப்ளீஸ் வாங்க. பேசுங்க சார். Very happy and wonderful, colorful evening all of you. He is my student only, but இப்போ பார்க்கும்போது என்னை கூப்பிடும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு, பயமாக தான் இருக்குது. Because he is not my student now, he is a magician. I am not a teacher, I am an audience. அதுக்கும் ஒரு கதை இருக்குது. ஆடியன்ஸ்லாம் வரக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஒரு ஊரில் இதே போல் ஒரு மேஜிக் ஷோ நடந்துச்சு போல். அதே போல் மெஜிஷியன் வந்து ஒருத்தர் கூப்பிட்டாராம். சார் ஒருத்தவங்க வாங்க மெஜிஷியன் கூப்பிட்றாங்கன்னு சொன்னதில் ஒரு ஆடியன்ஸில் என்ன போகிற ஒரு ஆள் வந்தாராம். ஓகே, அவன் மேலே துணி போட்டு மெஜிஷியன் ஏதோ சொன்னாராம். அண்டாகா புசம் அபுகா புசம் மாறிடுச்சு சம்திங் வாட் சொன்னாராம். சொன்ன உடனே அவரும் கிளியாக மாறிட்டாராம். அப்புறமே அவங்க கேட்பாங்க இல்லையா, சரி ஓகே இந்த கிளியாக இருக்க மனுஷனை மறுபடியும் மனுஷனாக மாற்றிடலாமா இல்லை வேணாமான்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, எல்லாம் மாற்றிலாம் தானே சொல்லுவாங்க. சரி ஓகே மாற்றிங்கன்னு சொன்னாங்க போல். அவரும் துணியை மறுபடியும் போட்டு அண்டா காபுசம் அபு காபுசம் சம்திங் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாராம். கடைசியில் இந்த கிளி இன்னும் மனுஷனாக மாறல போல். தம்பி நான் தான் ஒன்று சொல்கிறேன்,
நீ மறந்துன்னு கிளியை கூட மாற்றிரு, மறந்துட்டு மந்திரத்தை மறந்துடாத, மாத்திரேன்னு. தேங்க்யூ. பார்ப்போம் கிளியா மனுஷனானு. சார் இப்போ என்கிட்ட வந்து 2 கப் இருக்குது சார், ரெண்டுமே எம்டி தானே? எஸ், எம்டி. எம்டி எல்லாரும் கப் சார். ஓகே, கையில் வச்சுக்கோங்க சார். இப்போ என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, இது குடிக்கிற தண்ணி தான், ஓகே. இப்போ நான் இதில் கொஞ்சம் ஊற்றுறேன், உங்களுக்கு காட்டுங்க சார். எப்படி வச்சுக்கோங்க சார். இப்போ நான் செய்யறத அப்படியே திருப்பி செய்யுங்க சார். இப்படி பண்ணுங்க சார். மாவாட்ட மாதிரி பண்ணுங்க. நான் ஆரம்பத்திலே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, எனக்கு வந்து நேற்று ஒரு கனவு வந்துச்சு. இது யாருமே நம்ப மாட்டீங்க சீரியஸா. என்ன கனவுனா, எனக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது அப்படியே விஜய் சாருக்கு நடக்கிற மாதிரி. இப்போ என் மேலே தண்ணி கொட்டுச்சுன்னா அவர் மேலே கொட்டும், எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அவருக்கு வரும். அதாவது கிட்டத்தட்ட டேரக்டர் ப்ரொபோஷனல் மாதிரி. அந்த மாதிரி யாரும் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். இது சீரியஸாக நடந்து இப்போ அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இது. ஓகே, இன்னொரு தடவை பண்ணுங்க சார். இங்கே பாருங்க சார், இப்படி 10 டைம்ஸ் இப்படி பண்ணுங்க. இப்போ என்ன பண்றீங்க, இது அப்படியே இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு நான் பண்றது அப்படியே பண்ணுங்க சார். என் மேல நம்பிக்கை வச்சு பண்ணுங்க சார். சீரியஸா என் மேல நம்பிக்கை வச்சு கவருங்க. இப்போ நெக்ஸ்ட், யார் அதிகமாக புக்ஸ் படிப்பீங்க? யார் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் புக் இருக்குண்ணா. சரி, நார்மல் புக். ஓகே, இதுலேருந்து இது ரேண்டமாக ஏதாவது ஒரு பேஜ் எடுத்து அதில் ஒரு 7லேருந்து பெரிய லெட்டர்ஸ் அதிகமாக இருக்கு, greater than 7. ஓகே, வேர்டு எடுத்து பாருங்கள். வேர்டு பாருங்கள், அந்த மாதிரி பாருங்கள். ஏதாவது ஒரு பேஜில் இப்போ எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் அப்படியே இப்படி வச்சு தானே பார்க்க போகிறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? ரேண்டமாக அதை ஒரு பேஜ் எடுத்து பெரிய வேர்டா பார்த்துக்கோங்க, வெளில சொல்லாதீங்க. ஓகே, ஸ்பீக்கர் எடுங்க. அது நீங்கள் ஏதாவது பெரிய வேர்டாக பாருங்கள். ஏதாவது பெரிய வேர்டு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சாப்டர்னும் இருக்கும், அது வேணாம். பார்த்துட்டிங்களா? அந்த வேர்டை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வேர்டு கையில் எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்போ அந்த வேர்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கும் கார்டுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. கரெக்டாக? இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ அந்த வேர்டு இருக்குல்ல, அதில் ஸ்டார்டிங் லெட்டர்னு ஒன்று இருக்கும்ல, அதில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு அனிமல் நேம். எனி அனிமல் திங்க் பண்ணிக்கோங்க. பென். நான் அது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன்.
சொல்லுங்க. கேட். கேட்டா கரெக்டாக வந்துட்டுனா கேட் மாதிரி இருக்குடா. ஓகே. டிராயிங் எனக்கு அவ்வளோ நல்லா வராது. ஓகே. இப்போ அந்த வேர்டை வந்து நல்லா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க, வெளியே சொல்லாதீங்க. எழுதிட்டேன், இதில் வச்சிருக்கேன். அந்த வேர்டை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அது வந்து ஒரு குடிக்கிற விஷயம். கரெக்டா? ரைட். குடிக்கிற விஷயம். ஓகே. காஃபி ஷாப்பில் கூட கிடைக்கும். ஆமாம். நான் குடிச்சதில்லை, கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் குடிச்சதில்லை. குடிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை. ஓகே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேர்டு என்ன சொல்லுங்கள்? கேப்பச்சினோ.